ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தர்பூஷணி அல்வா. எப்போவுமே நம்ம தர்பூஸ் பழம் வாங்கணும் அப்படின்னா பழத்தை எல்லாமே சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து நம்ம வெளியில் தான் போடுவோம். பட் இந்த தோலை நீங்கள் வெளியில் போடாமல் நல்ல பழம் எல்லாமே சுரண்டி எடுத்துகிட்டு மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா பீல் பண்ணிக்க போகிறோம். அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துட்டு அந்த பழத்தை நாம் வந்து தேங்காய் சீவரத்துலையோ அப்படின்னா மிக்ஸி ஜார்லையோ போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக நான் இதை போட்டு வச்சுருக்கேன். இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து வடிகட்டிக்க போகிறோம். ஒரு ஒயிட் கிளாத் அப்படிலாம் ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்து வடிகட்டிட்டு அது ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 50 கிராம் அளவுக்கு நான் வந்து நெய் ஊற்றியிருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முந்திரியை நல்லா வந்து வறுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம வந்து சீவி வச்சுருக்க தர்பூசணி இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுற போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கும்போது அது நல்லாவே வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை போட்டு நல்லா வந்து கிளந்து விட்டுட்டே இருக்கலாம். அந்த நெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிட்ருக்கோம். சப்போஸ் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரை எல்லாமே அப்படி அப்படியே நிற்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுறோம். இப்போ அழகாக நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பிளேட் பண்ணிவிட்டு மேலே முந்திரி பருப்பு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி பசங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலி நம்மளுடைய வாட்டர்மெலான் அல்வா, தர்பூஷணி அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜேகேவி கோல்டன் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.